அம்பேத்கரா இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும், நாராயண குருவா இருக்கட்டும், புத்தரா இருக்கட்டும், யாரும் இருக்கட்டும், அவங்க சூழல்ல இருந்து, அவங்க சிந்தனையில இருந்து, அவங்களோட அவங்களோட என்ன சொல்றது, அரசியல் சிந்தனையா இருக்கலாம், இல்லாட்டா அவங்களோட தளத்துல இருந்து பேசியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு முக்கியம். என்னோட வேலை என்னன்னா, அதை வந்து எவ்வளவு முடியுமோ, எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். அது எனக்கு கர்நாடக இசை என்னோட வெஹிக்கல், என்னோட கார் தான். இப்போ மிச்சம் அது கேட்கறவங்க அதுல அவங்க உள்வாங்கி அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறது, அது அவங்க கையில இருக்கு. நான் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஆனா இசையில இது வரக்கூடாது, இசையில அது வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நான் எதிர்ப்பு நிச்சயமா தெரிவிப்பேன். அரசியல்ன்றது நீங்க பிறந்த அரசியலுங்க, நீ பிறக்கிறது அரசியல், நீங்க என்ன ஹாஸ்பிட்டல் பிறந்தீங்கன்றது அரசியலுங்க, நீங்க போன டாக்டர் அரசியலுங்க, நீங்க போன ஸ்கூல் அரசியலுங்க, நீங்க உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சதா இல்லையன்றது அரசியலுங்க, நீங்க படிக்கிற புத்தகம் அரசியலுங்க, நீ படிக்காம இருந்தா அதுவும் அரசியலுங்க, கவிதை அரசியலுங்க, உங்களால பீச் போக முடியுமா போக முடியாதா அது அரசியல். அரசியல்ன்றது வாழ்க்கையில நம்ம அரசியல் சொல்லாம இருந்தாலும் அது அரசியல் தான். கர்நாடக இசையிலையும் அம்பேத்கர் கேட்கணும், கர்நாடக இசையும் சமுதாய கேள்விகள் கேட்கணும். அதனால தியாகராஜரும் இருக்கணும். அதுதான் அதுல அழகுங்க. ஒரு தியாகராஜரும் இருக்காரு, தீட்சிதரும் இருக்காரு, ஒரு நாராயண குருவும் இருக்காரு, ஒரு அம்பேத்கரும் இருக்காரு, ஒரு பெரியாரும் இருக்காரு, எல்லாரும் இருக்காருங்க. அதானே சமுதாயம். சமுதாயம்